ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டி உடைய ப்ளவுஸு தான். இது பாட்டிங்க போடுற ப்ளவுஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அவங்களுக்கு தைக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்கும். இதில் என்னென்ன ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அவங்க வந்து இந்த ஷோல்ட்ரு வந்து கழண்டுட்டு வருது, சரியாக வந்து கழுத்து உட்கார மாட்டாங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான டிப்ஸு தான் சொல்ல போகிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உயரம் பார்த்தீங்கன்னா வெறும் 11.5 தான் இவங்களுது. ரொம்ப சின்னதாக இருப்பாங்க. சுற்றளவு பார்த்தீங்கன்னா 30 தான். அப்போ எவ்வளோ சின்னதாக இருப்பாங்கன்னு பார்த்துங்க. நாங்கள் பெரிய சைஸு கூட நம்ம ப்ளவுஸ் தைச்சிடலாம். சின்னவங்களுக்கு தைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அது வயசானவங்களுக்கு தைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்காது. அவங்களுக்கு வந்து ஷோல்ட்ரு வந்து அதிகமாகவும் கழுத்து வந்து கம்மியாகவும் இருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா கழுத்து வந்து அதிகமாக வச்சுருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து கழுத்து வந்து கழண்டுட்டு போகுது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாம் அளந்து பார்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அளந்து அப்படி மார்க் பண்ணிங்கன்னா அது சரி வராது. ப்ளவுஸே போட்டு கட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக வரும். இருந்தாலும் நான் வந்து அளந்து பார்த்துக்கிட்டேன். முன் கழுத்து பார்த்தீங்கன்னா 5 வருது. ஏன்னா மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு தைக்க போயிட்டால் மிச்சம் 4 தான், 4.5 தான் இருக்கும். முன் உயரம் பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. பேக் உயரமே தான் முன்னாடியும் வரும். இது சாதா ப்ளவுஸ் தான் போடுவாங்க. அதனால் வந்து முன் உயரம் வந்து 12, பின் கழுத்தும் 5, முன் கழுத்தும் 5, ஆம்போலும் 5. அப்படி பார்த்தீங்கன்னா ஷோல்ட்ரு பிடிச்சி தைச்சிட்டா ஆம்போல் பார்த்தீங்கன்னா 4.5 தான் வரும். ரொம்ப குட்டியாக இருக்கும். இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கையும் ரொம்ப சின்னதாக இருக்கும். கை லென்த்து பார்த்தீங்கன்னா 7.5 வந்தது. இந்த உள் வளைவு பார்த்தீங்கன்னா கை இறக்கம் கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அது பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு தான் வரும். இது வந்து நம்ம ப்ளவுஸே போட்டு கட் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு வந்து அது கரெக்டாக வரும். நம்ம அளந்து ஒரு பேப்பர் கட்டிங் போட்டோ இல்லை, ஆனால் பெரியவங்களுக்கு தைக்கிறது தான் பார்த்து தைக்கணும். அவங்க தான் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக கேட்பாங்க. நம்ம மாடர்னாக போடுறவங்க கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. கொஞ்சம் வயசானவங்க போடுறது வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுத்து வந்து 2.5 இன்ச்சு வச்சாலே போதும். கை பார்த்திங்கன்னா முன்கை, நான் எப்போவும் சொல்கிறது தான், கை முன்கை பார்த்திங்கன்னா நடுக்கை 4.5 தான் வருது. அதே தான் வந்து ஷோல்டரும் வரும், ஆம்போலும் வரும்ன்ட்டு நான் ஏற்கனவே நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த அளவு எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து எப்படி வேணாலும் அப்படியே அந்த அளவு வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கை வந்து ஆம்போல் பார்த்திங்கன்னா 6.5 தான். 6.5, கை உயரம் வந்து 7.5. இப்போ உள்கை பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து நம்ம பெரிய சைஸ்க்கெல்லாம் 3.5 வைப்போம். இவங்களது பார்த்திங்கன்னா 2 தான். 2 தான் கீழ்கை இறக்கம் வச்சுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா உள் வளைவு வந்து 1/2 இன்ச்சு தான் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஷோல்டருக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ரொம்ப வந்து இதாக இருக்காது இல்லைங்களா, ஒல்லியாக இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் 1/2 இன்ச்சு தான் வந்து நான் வந்து உள்கை குடஞ்சி கட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம ப்ளவுஸ் போட்டு கட் பண்ணும்போது தான் கரெக்டாக வரும். நம்ம வந்து இன்ச்சு பை இன்ச்சு அளந்து வச்சிங்கன்னா அது பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வர்றதே இல்லை. அது ஏன்னு தெரியல. நான் எப்போவுமே எல்லாத்துக்கும் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ளவுஸு வச்சே கட் பண்ணால் பாருங்கள். அளவு எடுத்து அது வந்து ஒரு நோட்டில் வரைஞ்சி எழுதி வச்சுக்கிட்டு முன் உயரம் இவ்வளோ, பின் உயரம் இவ்வளோன்ட்டு நீங்கள் மார்க் பண்ணாதீங்க. அது சரியாக வர்றதில்ல. இப்போ கடைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தானே தைப்பாங்க. அவங்க ஒவ்வொன்றும் வந்து எழுதி வச்சுக்கிட்டு மார்க் பண்ணிக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தால் அவங்க ஒரு நாளைக்கு 50, 100 ஜாக்கெட் இருக்கும். அதெல்லாம் அவங்களால தைக்க முடியாது. இப்போ பின் உயரம் பார்த்திங்கனாலும் 12 தான். ரெடி அளவு வந்து 11.5, ஷோல்டரோடு சேர்த்து பார்த்திங்கன்னா 12. இப்போ இந்த மாதிரி இடுப்பு நீங்கள் வந்து கரெக்டான அளவு மார்க் பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சு வந்து டாட் பிடிப்போம். அதுக்கும் பார்த்திங்கன்னா சரியாக போயிடுது. 1.5 இன்ச்சு வந்து கொஞ்சம் துணி விடுவோம் இல்லைங்களா, அதுக்காக. இப்போ கழுத்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 2.5 வச்சுருக்காங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா 2.5 இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு வந்து அகலமாக இருக்குது. கழுத்து வந்து சரிஞ்சு போகுது, கழண்டே போகுது அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அந்த அகலத்தை வந்து கம்மி பண்ணியிருக்கேன். இதுதான் இந்த ப்ளவுஸில் இருக்கிற பிரச்சனை. கழுத்து அகலம் எப்பயுமே பார்த்திங்கன்னா வயசானவங்க குறுகலாக தான் போடுவாங்க. இது வந்து அவங்களுக்கு 2.5 இன்ச்சு நார்மல் தான். அவங்க ரொம்ப லீனாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அது இன்னமும் கழுத்து அகலமாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா 2 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். 2 இன்ச்சு ஷோல்ட்ரு மொத்தமே பார்த்திங்கன்னா 4.5. அது வந்து 2.25 கூட கட் பண்ணலாம். 2 இன்ச்சு ஷோல்ட்ரு பார்த்திங்கன்னா 2.5 இருக்கும்.
பிடிச்சி தைச்சிக்கிட்டிங்கன்னா சரியாக போயிடும். இப்போ ஆம்போல்னு பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு, அதுவும் 4.5 தான் வரும். 4.5 ஷோல்ட்ரு பிடிச்சிட்டிங்கன்னா அரை இன்ச்சு போனால் மீதி வந்து ஆம்போல் வந்து 4.5. இப்போ அந்த சைடு கிராஸ் போடுறது பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு தான். 1 இன்ச்சு 3/4 இன்ச்சு இருந்தாலே போதும். ரொம்ப சின்ன கைக்கு இந்த வளைவு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வரும். ஆம்போல் பார்த்திங்கன்னா 6.5 தான். இப்போ அந்த ப்ளவுஸ் வச்சு பார்த்திங்கனாலும் கரெக்டாக வரும், டேப்பில் வச்சு பார்த்திங்கனாலும் கரெக்டாக வரும். இந்த மாதிரி ப்ளவுஸு வச்சு அளந்து பார்த்துட்டு நீங்கள் தைக்கும்போது தான் கரெக்டாக இருக்கும். மற்றபடி வந்து நீங்கள் அளவு வச்சு மட்டும் எந்த ப்ளவுஸும் நீங்கள் கட் பண்ணாதீங்க. இந்த தீபாவளி டைமு இந்த மாதிரி மெத்தேடில் நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணிங்கன்னா தான் நிறையா ப்ளவுஸ் வந்து தைக்க முடியும். நம்ம ஒவ்வொன்றும் வந்து மார்க் பண்ணி பேப்பர் கட்டிங் டிசைன் ப்ளவுஸுக்கு பேப்பர் கட்டிங் போடலாம். ஏன்னா அதிலெல்லாம் கொஞ்சம் டிசைன் பண்ணுறதுனால பார்த்து வந்து பேக் சைடு மட்டும் நம்ம வந்து பேப்பர் கட்டிங் போட்டுக்கலாம், ஹெவி டிசைன் வருதுன்ட்டு. மற்றபடி நீங்கள் வந்து எல்லாமே ப்ளவுஸுமே நீங்கள் துணி மேலே வச்சு கட் பண்ணி தைச்சி கொடுங்க. உங்களுக்கு அளவுகள் எல்லாம் கரெக்டாக வரும். அவங்க கொடுக்குற அந்த ப்ளவுஸ் மாதிரியே உங்களுக்கு வந்துடும், எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் இருக்காது. அதனால் நீங்கள் எப்பயுமே மார்க் பண்ணி இது பண்ணாதீங்க. ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணி அப்படி தைச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கஸ்டமர் வருவாங்க, துணியும் நிறையா வரும். தைக்கிறதுக்கு நமக்கு அந்த அந்த ப்ளவுஸ் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கும். இப்போ பேக் கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரெண்டு பார்க்கலாம். ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னாலும் அந்த கட் பண்ண அந்த இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு முன் உயரம் பார்த்திங்கன்னா 11.5 ப்ளஸ் வந்து தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு. பின் உயரமே தான் எப்பயுமே முன் உயரமும் வரும் 12 இன்ச்சு. அதை மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டாட் பிடிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சு தான் வரும். 12 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போது அந்த டாட்டுடைய உயரம் பார்க்குறோம். இதில் வந்து 3.5 வச்சுருக்காங்க. 3.5லாம் வைக்கவே கூடாது. 3.5 இருக்குது, எப்படின்னு தெரியல. பெரியவங்க சைஸ் உள்ளவங்களுக்கு 3.5 வந்து இந்த டாட் உயரம் வைக்க மாட்டோம். இவங்களுக்கு 2.5 தான் வைக்கணும். நான் வந்து இது 2.5 தான் வைக்க போகிறேன். இப்போ இந்த ஆம்போல் சைடு பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு தான் மேலே ஏற்றி கட் பண்ணியிருக்காங்க. நானும் அதே போலவே கட் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க கொடுத்த மாதிரியே கேட்பாங்க. அதனால் அந்தெல்லாம் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு தான் மேலே ஏற்றி கட் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொக்கி சைடு 2 இன்ச்சு வருது. நம்ம வந்து கொக்கி சைடும் சரி ஆம்போல் சைடும் சரி 2 இன்ச்சு வச்சு ஒரே மாதிரி கூட நிலா மாதிரி வரைஞ்சிக்கலாம், அந்த மாதிரியும் செய்யலாம். இப்போ இந்த கோடு போட்டோம் பார்த்திங்களா, அதுதான் முன்டாட்டு உயரம். அது வந்து 3.5 வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க இந்த ப்ளவுஸில். 3.5லாம் பிடிக்கவே கூடாது. நான் வந்து 2.5 தான் பிடிக்க போகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா டாட் பிடிக்கிறதுக்கு வந்து 3/4 இன்ச்சு வச்சுருக்கேன். 1 இன்ச்சு கூட வைக்கல, 3/4 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் வந்து வயசானவங்களுக்கு கொஞ்சம் ஏஜாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தேடில் தான் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணணும். இப்போ ஆம்போல் உள் வளைவு பார்த்திங்கன்னா அரை இன்ச்சு தான் கட் பண்ணியிருக்கேன். நம்ம ப்ளவுஸ்லேயும் அரை இன்ச்சு தான் குடஞ்சிருக்கும், இதுலேயும் அரை இன்ச்சு தான். இப்போ ஒரு தடவை வச்சு பார்த்துக்கலாம். பாருங்கள், அந்த டாட் வந்து அங்கே இருக்குது, அங்கேருந்து கீழே வரைக்கும் வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு மேலே ஏற்ற வேண்டியது இல்லை. 3.5 இன்ச்சு வச்சுருக்காங்க. 2.5 இன்ச்சு வச்சாலே போதுமானது. இப்போது வந்து முன்பக்கம் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாதா கட்டு ப்ளவுஸுங்கிறதுனால வந்து உயரம் வந்து ஒரு அரை இன்ச்சு அதிகமாக போனாலும் பரவாயில்ல, கம்மியாக போயிடக்கூடாது முன் உயரம். அப்புறம் பார்த்திங்கன்னா கிராஸ் பட்டின்னாக்கா கிராஸ் கட்டிங் வந்து எக்ஸ்டன் ஆகும், சாதா கட்டிங் வந்து எக்ஸ்டன் ஆகாது. அதனால் நீங்கள் வந்து கரெக்டான அளவு வச்சுக்கணும், இல்லைன்னா பார்த்திங்கன்னா பட்டி மேலே ஏறிக்கும். இப்போ இவங்க வந்து இந்த 30 இன்ச்சு ப்ளவுஸுக்கு 1 மீட்ரு துணி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எல்லா கஸ்டமரும் இருந்தாக்கா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பார்த்திங்கன்னா எவ்வளோ துணி இருந்தது, அதனால் பட்டிக்கு வந்து பிரச்சனையே இல்லை. 4 துணி கூட வச்சு தைச்சிக்கலாம். நான் பட்டி வந்து நல்லா மொத்தமாக கொடுத்திங்கன்னா துணி வந்து மேலே ஏறாது. அதனால் நான் வந்து 3 துணி வர்ற மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா துணி அவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படி தாங்க வயசானவங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். பல டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். ப்ளவுஸ் எல்லாம் இந்த மாதிரி மெத்தடில் தைச்சாதான் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து திருப்திப்படுத்த முடியும். அதனால் நான் வந்து சில நுணுக்கங்கள், சில டிப்ஸ் எல்லாம் உங்களோட நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். என் டெய்லர் வீடியோலாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்டுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 4 பட்டியே கட் பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோ துணி இருந்ததுனால இந்த மாதிரி வச்சு தைச்சி கொடுக்கும்போது அந்த பட்டி இந்த ஃபுல் வாயில் துணிங்கிறதுனால அந்த பட்டி வந்து மேலே ஏறாது, நல்லாயிருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ப்ளவுஸும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். பாய்.